Hi students, quadratic graphs. Introduction. An object is thrown upward at an angle gives a curve is known as a parabola. To be like this. So a parabola represents a quadratic function. A quadratic function has the form of f of x equal to ax square plus bx plus c, where a, b, c are the constant and a is not equal to 0. The coefficient of a is in the general equation. It's responsible for the parabolas to open upward or downward, but they all have the same basic U shape. A parabola is a symmetric with respect to the line is called the axis of a symmetry. The point of the intersection of a para and the axis of a symmetry is called the vertex of the parabola. So the graph of the any second degree polynomial gives us a curve is called parabola. Finding the nature of the solution of a quadratic equation graphically. How? Means to find the roots of a quadratic equation ax square plus bx plus c is equal to 0 graphically, we first draw the graph of y equal to ax square plus bx plus c. The solution of the quadratic equations are the x coordinates of the points intersection of the curve with x-axis. What is it mean by the ordinates? Ordinate means it's coordinating with the y-axis. That is called coordinates. Okay, so with the x-axis. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிராஃப் எப்படி வரைகிறது அப்படின்றது தான். கிராஃபுக்கு வந்து எவ்வளோ மார்க் நம்மளுக்கு வருது? 10 மார்க் கிடைக்கும். அப்போ 10 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு பக்காவாக நீட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும்? ஃபுல் மார்க் அப்படியே கிடைக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை கிராஃப் வரைகிறதுக்கு அப்படின்னா, ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கணும். சின்ன ஸ்கேலெல்லாம் வச்சுக்கிட்டு கிராஃப் வரையக்கூடாது. ஒரு லாங் சைஸ் ஸ்கேல், இதுமாரி பெரிய ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்கேலும் எடுத்துக்கோங்க. 2 ஷார்ப்பான பென்சில், நல்லா ஷார்ப்பாக இருக்கிற பென்சிலு, ஒரு எரேசர். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கிராஃப் ஷீட்டு. இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கிராஃப் வரைகிறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம கிராஃப் வரைஞ்சதெல்லாம் நம்ம கிராஃபில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிராஃப் வரைகிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்குது. நம்ம எதையுமே 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் என்ன செய்யும்? மார்க் ஃபுல்லாக வரும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? மார்க் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரு கிராஃபுக்கு வந்து 10 மார்க்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸாவது ஒவ்வொரு கிராஃபையும் போட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூ வில் கெட் இட் வில் பி 10 out of 10. ஓகேவா? மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் போட்டு பார்க்கலன்னா நம்மளுக்கு மார்க் வர்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம கிராஃப் எப்படி போடுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒவ்வொரு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகாக கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கிராஃப் ஷீட், பிளைன் கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த பிளைன் கிராஃப் ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் கிராஃப் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று வைங்க இங்கே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை வைங்க. அப்புறம் இங்கே ஒரு கொஞ்சம் ஒரு 2 லைன்ஸ் விட்டுட்டு திரும்பி ஒரு லைன் இந்த பக்கம் தள்ளிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு வைங்க. ஓகேவா? இந்த பக்கம் இன்னும் 2 லைன்ஸ் விட்டுட்டு ஒரு லைன் தள்ளிட்டு இந்த பக்கம் என்ன செய்யணும்? 2 லைன்ஸ் விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 2 பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும். அதேமாரி இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இப்படி தள்ளி, இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இப்படி தள்ளி, இப்படி என்ன செஞ்சுக்கணும்? நீங்கள் ஒரு கிராஃப் ஷீட் பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த கிராஃப் ஷீட் பேப்பரில் இதுமாரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இதுக்கு ஒரு பேரபோலா கிராஃப் வரையணும் அப்படின்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மெத்தட் இது. ஓகேவா? பேசிக்கல் மெத்தட். அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஆக்சுவலி நம்ம வந்து கிராஃப் வந்து அந்த இடத்துல வரும்போது, ஒரு பேரபோலா வரும்போது எப்படி வரணும்? கர்வ்டாக தான் அழகாக வரணும். ஆனால் இந்த இடத்துலலாம் ஸ்ட்ரைட் லைனாக தான் வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட் லைனாக என்ன செய்கிறோம்? இங்கே வரையும் போது லைட்டாக பென்சிலில் இப்படி ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 2 பாயிண்ட்டையும், ஓகேவா, இதை மென்ஷன் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. அதேமாரி இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க? இதுமாரி பாயிண்ட் போட்டுக்கோங்க.
ஓகேவா? அதேமாரி இந்த பக்கம் வரும்போது இந்த 2 பாயிண்ட்டையும் என்ன செஞ்சிடலாம், இப்படி ட்ராப் பண்ணி ஒரு லைன் இப்படி ட்ராப் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த 2 பாயிண்ட்டையும் ட்ராப் பண்ணி ஒரு லைன் இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிறதையும் என்ன செஞ்சிடலாம், ஒரு சின்னதாக ஒரு மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு லைட்டாக அப்படி ஒரு மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வரும், அப்படி வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இப்படி போட்டுட்டோம். போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம இதுமாரி லைன் எல்லாம் நம்ம ஸ்கேல் அப்படி ட்ரா பண்ணிட்டோம், அந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இப்போ இங்கே ஒரு ஸ்மூத் கர்வ் வரணும், அதனால் இப்படி பேஜை நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு பாயிண்ட், ஆக்சுவலி இந்த இடத்துல பாயிண்ட் இப்படி வரும், ஒரு ஸ்மூத் கர்வ் வரும்போது. அப்போது நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த 2 பாயிண்ட் இங்கே இருக்குது, ஆனால் இதுக்கு நடுவில் இப்படி வரதுனால இப்படி ஒரு ஸ்மூத் கர்வா. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டோமா? ரைட். அதேமாரி இந்த பக்கம் என்ன செஞ்சிடணும், திருப்பி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்டை அழகாக இப்படி கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்மூத் கர்வ் கிடைக்கும். இப்போ பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும், இப்படி வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மூத் கர்வ் வந்து அப்படியே இப்படி போகும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்கேலில் ட்ராப் பண்ணோம், இது வந்து என்ன செய்கிறோம், நம்ம கையில் ட்ராப் பண்ணோம். இது இங்கே கையில் ஏன் இந்த இடத்துல ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னா, பிகாஸ் இன்கேஸ் நம்ம இப்போது இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், இப்போ கையில் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகிடும், இப்படின்னு இப்படி வந்துடும், ஒரு பெண்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் வரையும் போது என்ன ஆகிடும், அடுத்து திரும்பி இப்படி ஒரு பெண்ட் ஆகி வரும். பார்க்குறதுக்கு இப்படி பெண்டாகி வந்ததுன்னா அது கிராஃப் மாரி இருக்குமா, இருக்காது. அதனால தான் இப்போ நான் இந்த பாயிண்ட் என்ன பண்ணிடுறேன், ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி வரையும் போது அங்கே என்ன ஆகும், மெலிசாக நம்மளுக்கு தெரியும், இந்த பாயிண்ட்டுக்கு என்ன இருக்கும், ஒரு ஸ்கேல் வச்சு லைட்டாக அப்படி போடுறேன். ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது, மெலிசாக போடணும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அழகாக அந்த பென்சில் லைன் மேலேயே அப்படியே ஒரு கை வச்சு அப்படியே அழகாக அப்படியே ஒரு ஸ்மூத் கர்வ் கொண்டு வரது தான். இல்லை நீங்கள் கையில் போட்டிங்கன்னா அதுமாரி பெண்டு பெண்டாக வந்ததுன்னா நம்மளுக்கு மார்க் போயிடும். இப்போ கையில் போடும்போது எப்படி அழகாக ஒரு ஸ்மூத் கர்வ் வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் இதுமாரி கிராஃப் ஷீட் எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 ஷீட்டு வேஸ்ட்டானா கூட பரவாயில்லன்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகிடும், உங்களுக்கு நல்லா ஈஸியாக உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது எப்படி வரணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம சொல்கிற மாரியா, இப்போ நம்மளுடைய கை இருக்குது, இந்த நம்ம கையை இப்படி வைக்கிறோம். ஓகேவா? இப்படி வச்சுட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறோம், இப்படி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அந்த பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்படி வரைஞ்சிங்கன்னா இப்போ இந்த விரல் எப்படி இருக்குது, இந்த இடத்துல ஒரு அழகாக ஸ்மூத் கர்வ் ஒன்று வருது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு, ஒரு ஸ்மூத் கர்வ். அதேமாரி தான் இந்த கீழே இந்த இடத்துல அழகாக ஒரு கர்வ் வரணும். அந்த ஸ்மூத் கர்வ் வரலன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், சம்மு தப்பாயிடும். அப்போ நம்ம இது வரைக்கும் இப்போ ஸ்கேலில் போட்டோம், இது வரைக்கும் கையில் போட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடணும், கையில் தான் போடணும். இது எப்படி போடுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கிராஃப் ஷீட்டை இப்படி நம்ம திருப்பி வச்சுக்கிறோம். திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம கைக்கு வசதியாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கையை எப்படி செஞ்சோன்னா இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம கை இங்கே இருக்கணும். அப்போ தான் என்ன செய்யும், இங்கேருந்து அப்படியே அந்த மொல்லமாக ஆன் லைன் மேலேயே ஒரு ட்ராப் பண்ணணும், டபுள் லைன் வரக்கூடாது. அப்புறம் கையை இப்படி மொல்லமாக மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பாயிண்ட் மேலே வச்சுட்டு திரும்பி கையை மூவ் பண்ணிவிட்டு அப்படியே மொல்லமாக பாயிண்ட் மேலே வைக்கிறீங்க. ஓகேவா? வச்ச உடனே அடுத்து கொஞ்சம் ஷீட்டை கொஞ்சம் நீங்கள் வசதிக்கு தகுந்த மாரி மேலே அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்தது இந்த பாயிண்டில் இருந்து அழகாக அப்படியே நம்ம ஆல்ரெடி லைட்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே அப்படியே கொஞ்சம் டார்க்காக அப்படியே போட்டுட்டு மொல்லமாக வரணும். அடுத்தது என்ன செய்யணும், மொல்லமாக அப்படியே அழகாக அப்படி ஒரு ட்ராப் பண்ணி இங்கே அடுத்த பாயிண்ட் எங்கே வருது, இந்த இடத்துல வருது. ஓகேவா? அப்போ அப்படியே மொல்லமாக ட்ராப் பண்ணி இந்த பாயிண்ட்டு கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும், இங்கேருந்து அப்படியே மொல்லமாக இப்படி கொண்டு போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணி இங்கே நிறுத்திட்டு கையை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி கொண்டு போங்க, இங்கே நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படியே நிறுத்திக்கோங்க. அப்புறம் அப்படியே நிறுத்திக்கொண்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி ட்ராப் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போயிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அழகாக ஸ்மூத் கர்வ் ஒன்று கிடைக்குதா பாருங்கள். இந்த கர்வ் எப்படி வருது, அப்படியே இப்படி வந்து அழகாக அப்படியே ஒரு பேரபுல்லா ஷேப்புக்கு வருது. இதை நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு கூட சும்மா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பாயிண்ட் வைங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வைங்க, அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் வைங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வைங்க. அப்போது இங்கே ட்ராப் பண்ணுங்கள், அழகாக ஸ்கேல் வச்சுட்டு இப்படி கோட் போட்டுக்கோங்க, இங்கே வச்சு அப்படியே இப்படி ஒரு ஸ்மூத் கர்வ்.
ஒரு டச் பண்ணுங்கள், வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கத்தில் இருந்து என்ன செய்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அழகாக வந்துடுச்சா, ஒரு பேரபோலா லைட்டாக தானே வந்திருக்கு. இப்போ இது மேலே வச்சு அப்படியே நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, டபுள் லைன் வராமல் மொல்லமாக அதுக்கு மேலேயே அப்படியே இப்படி வச்சு அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பாயிண்ட் மேலேருந்து அழகாக அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிப்போச்சு, ஒரு ஸ்மூத் பேரபுல்லாக வந்து கர்வ், அழகான கர்வ் கிடைக்கும். புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? இதுமாரி அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஓகேவா? இப்போது நம்ம இது எதில் வரைஞ்சோம், ஸ்கேலில் வரைஞ்சோமா கையில் வரைஞ்சோமா? கையில் தான் வரைஞ்சோம். ஆனால் ஸ்கேலில் என்ன செஞ்சுருக்கோம், பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அங்கே கோடு வண்டி தான் போட்டிருக்கோம். ஓகேவா? இதுமாரி மெத்தடில் அழகாக நீங்கள் வரைஞ்சிட்டு எந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் வைக்கிற இடத்த அழகாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுமாரி பாயிண்ட் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குன்றது நம்மளுக்கு கரெக்டாக கிளாரிட்டியாக தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அழகாக ஒரு பாயிண்ட்டாக அப்படி வச்சோம்னா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? பாருங்க, அழகாக இருக்கா? பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஜுவல்லரி ஷாப்பில் நெக்லைஸ் வைக்கிற மாரி, நெக்லைஸுக்கு இந்த இது வைக்கிற மாரி அழகாக என்ன இருக்கும், ஒரு டிசைன் மாரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா? இதேமாரி தான். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே ஒரு அழகாக ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கோங்க. அங்கே பாயிண்ட் ரவுண்டு போட்டுக்கோங்க. ரவுண்டை போட்டுட்டு ரவுண்டை மட்டும் விட்டுறக்கூடாது. அந்த ரவுண்டில் என்ன பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும். இப்போ -2ல் -3, -4ல் -1 அப்படின்ற அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும். ரவுண்டு மட்டும் போட்டு அழகாக விட்டுட்டிங்கன்னா மார்க் வராது. ஓகேவா? என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? குட். இப்போ நான் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இதேமாரியே ஒரு கிராஃப் எப்படி போட்டது கிராஃப் ஷீட்டில் போட்டு காமிக்கிறேன். அதை பக்காவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இது மட்டும் நல்லா நீங்கள் ஒரு 4-5 வாட்டி 5-6 ஷீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இப்போ கிராஃப் ஷீட்டில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் எப்படி வரும், நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தானே வரும், பர்பண்டிகுலராக வரும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், கிராஃப் ஷீட்டில் ஆஃபாக ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு ஒய் ஆக்சிஸை அழகாக இப்படி ட்ராப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ ட்ராப் பண்ணோடனே அடுத்தது நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாரி எப்படி ஒய் ஆக்சிஸில் மைனஸ் வேல்யூ எவ்வளோ வருது, நம்ம 2 2 தான் எடுக்க போகிறோம். அப்போ 2 4 6 8 9 10 அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஹாஃப் இவ்வளோ வரைக்கும் வருது. ஓகே, நம்ம ப்ளஸ் வேல்யூ ஒயில் ஜாஸ்தியாக வந்ததுன்னா இந்த பக்கம் ஜாஸ்தியாக என்ன செஞ்சுக்கணும், போகணும். அப்போ ஒய் ஆக்சிஸில் வராதுன்ற இங்கே கம்மி பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல கம்மி பண்ணிக்கணும், இங்கே கம்மி பண்ணிக்கணும். ஒய் ஆக்சிஸில் ப்ளஸ் வேல்யூ ஜாஸ்தி வரும். இப்போ நான் இந்த பக்கத்தில் அப்ராக்சிமேஷனாக இருக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இப்படி எடுத்துக்கிறேன், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இதையும் நான் ட்ராப் பண்ணிடுறேன். இப்படி ட்ராப் பண்ணிட்டேன்னா இதோட நிறுத்திடணுமா? இல்லை, இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இங்கே அழகாக ஒரு ஏரோ மார்க் ஒன்று போடணும். ஏரோ மார்க் எப்படி இருக்கணும், டச் ஆகிருக்கணும். ஓகேவா? இங்கே அதேமாரியே ஏரோ மார்க்கு அந்த லைனை டச் ஆகிருக்கணும். இங்கேயும் அதேமாரி ஏரோ மார்க்கு இங்கே லைனை டச் ஆகிருக்கணும். இங்கேயும் மேலேயும் அதேமாரி ஏரோ மார்க்கு என்ன செய்யணும், டச் ஆகி இப்படி போடணும். ஓகேவா? இப்போ எல்லா இடத்துலையும் போட்டுவிட்டோம் நம்ம. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், இங்கே வந்து எக்ஸ் அப்படின்னு போடுறோம். இதோட நெகட்டிவ் வேல்யூவுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ் டேஷ். என்னது, எக்ஸ் டேஷ். அடுத்தது இங்கே கீழே இருக்கிற இந்த வேல்யூவுக்கு என்ன சொல்கிற போகிறோம் நம்ம, ஒய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், சாரி, மேலே இருக்கிற வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம், ஒய். இதை வந்து ஒய்ன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒய் டேஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நடுவில் இருக்கிறதுக்கு 0. அப்போ நம்ம எப்போயுமே கிராஃப் ஷீட் எடுத்த உடனே என்ன செய்யணும், எக்ஸு, எக்ஸ் டேஷு, மேலே இருக்கிறதுக்கு ஒய்இ, கீழே இருக்கிறதுக்கு ஒய் டேஷ், அப்புறம் நடுவில் சென்டரில் 0 போட்டுட்டு இப்போ தான் நம்ம ரொம்ப என்ன செய்யணும், நம்ம பர்ஃபெக்டாக கவனிக்கணும். இந்த இடத்துல தான் ரொம்ப பேர் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. என்ன தப்புன்னா, இந்த 1 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 சென்டிமீட்டரில் 1/2 சென்டிமீட்டரில் தான் நம்பரை மென்ஷன் பண்ணணும். சில பேர் இங்கே போட்டு இங்கே ஒரு கோடை ஒன்று போட்டு இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 அப்படின்னு போட்டாங்கன்னா இங்கே வர வேல்யூக்கு கிளாஷ் ஆகும். அதனால் 1 இங்கே போட்டுட்டு 0, இங்கே 1 போட்டுக்கணும், பாசிட்டிவ் வேல்யூ 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7 அப்படின்னு நல்லா அழகாக நீட்டாக எழுதணும். அர்ஜென்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா அழகாக போனேன்னா 10 மார்க் வரணுமே. இப்போ -1, -2, -3, -4, -5, -6, -7, -8 நீட்டாக எழுதணும்.
ஓகே. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் எப்படி எழுதலாம்? உங்களுக்கு நான் சொன்ன மாரி நம்ம 2 வேல்யூ எடுக்கனால -2. ஓகேவா? -4 -6 -8 -10 அப்படின்னு நம்மளுக்கு இதுக்கு இங்கே வரவே கூடாது. இந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் எதுவும் வரக்கூடாது. அதேமாரி இந்த இடத்துல 2 4. ஓகேவா? அப்புறம் என்ன போடலாம்? 6 8. அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு? 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42. ஓகேவா? 2 4 6 8 10 கரெக்டாக இருக்க பார்த்துங்க. 12 16 18 20 22 24 26 28 30 32 34 35 36 30. ஓகே 40 40. இப்படி எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடணும். பாதி விட்டுறாதீங்க, அசிங்கமாக இருக்கும் நம்மளுக்கு. கிராஃபில் மார்க் நல்லா இருக்காது அது. அதனால் ஒரு கிராஃப் ஷீட் எடுத்தோம்னா அதில் ஃபுல்லாகவே பாயிண்ட்ஸை குறிச்சிட்டு இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இங்கே 1 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கும்போது இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, இதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ. ஒய் ஆக்சிஸில் இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ. அதனால தான் ஒய் டேஷ் இங்கே கொடுத்து நெகட்டிவ் வேல்யூக்கெல்லாம் டேஷ் வந்திருக்கும். ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இது வந்து ஒய் டேஷ்னா நெகட்டிவ் வேல்யூ, எக்ஸ் டேஷ்னா நெகட்டிவ் வேல்யூ. அதே பாசிட்டிவ் வேல்யூக்கு பாருங்கள் எக்ஸு, இங்கே பாருங்கள் ஒய், இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸுக்கெல்லாம் ப்ளஸ்ன்னு வருது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம போட்ட உடனே நம்ம அடுத்தது என்ன செய்யணும்? ஸ்கேலுன்றது இங்கே ஒன்று எழுதணும். ஸ்கேலை எழுதணும். ஸ்கேல் அப்படின்ட்டு எழுதிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னு தானே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதை எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது ஒய் ஆக்சிஸ் என்னது? 1 சென்டிமீட்டர் தான். அதுக்கு எவ்வளோ எடுக்கிறோம்? நம்ம 2 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? அது எடுத்து முடித்த உடனே இதுக்கு அழகாக சின்னதாக என்ன செஞ்சிடணும்? ஒரு பாக்ஸ் மாரி போட்டுருங்க. நம்ம எப்பயுமே அழகாக நல்லா ஃபுல்லாக நீட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அழகாக ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் மாரி இப்படி நம்ம அழகாக போட்டுறோம். இப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு கிராஃப் ஷீட் எடுத்தோம்னா கிராஃப் ஷீட்டில் எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. இதுக்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. எப்படி? இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு 2 ப்ளஸ் அங்கே வந்து என்னது, அது ஒரு ஸ்கேலுக்கு 1 மார்க்கு, அப்படி நம்மளுக்கு என்ன செய்வாங்க? மார்க் அலாட் பண்ணுவாங்க. அது எப்படி 6 மார்க்காக இருந்தால் ஒரு மாதிரி அலாட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே கொடுத்துருக்கிற கிராஃபில் பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை அழகாக நம்ம நோட் பண்ணி என்ன செய்கிறோம்? ஒவ்வொன்றா நம்ம போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -4ல் 10 அப்படின்றத நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ -4ல் எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு கொடுக்குறது எப்போயுமே என்ன இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும். செகண்டு வர்றது ஒய் ஆக்சிஸில் இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் -4, ஒய் ஆக்சிஸில் 10. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ ரவுண்டெல்லாம் போட்டுக்கலாம்.